அதிமுக ஆட்சியிலிருந்து இந்த 31 ஆண்டுகள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தை விடவும் மகளிரினுடைய கல்வி பெறுகிற எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது தமிழ்நாட்டில். மகளிரினுடைய அந்த பிறப்பு விகிதமே குறைகிற அந்த கொடுமையெல்லாம் இருந்தது. எனக்கு முன்னாடி மரியாதைக்குரிய அமைச்சர் அக்கா சொல்லி பேசினாங்க அந்த செய்தியை. தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தது. எல்லாருமே சொல்லி பேசினாங்க அந்த திட்டம். அப்ப பெண் குழந்தை என்றாலே அந்த குழந்தை வேண்டாம். ஏன்னா நம்முடைய வறுமை சூழல்ல, நம்முடைய சமூக சூழல்ல அந்த குழந்தைய பாதுகாப்பா வளர்த்தி அந்த குழந்தையை ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்கவே நம்மளால முடியாதுன்னு அஞ்சி நடுங்குகிற காலம் இருந்துச்சு. என்னதான் சங்க இலக்கியங்கள் எல்லாம் நாம படிச்சு பெண்கள் ரொம்ப ஆற்றல் மிக்கவர்களாக, பெண்கள் நல்ல அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள் எல்லாம் பார்த்தாலும் கூட இடைப்பட்ட காலங்கள் அப்படியானதாக இல்லை. விம்முவாள் விழுவாள் பொய்யே, மேல் விழுந்து அழுவாள் பொய்யே, தம்பளம் தின்பாள் பொய்யே, சாகுரேன் என்பாள் பொய்யே, நஞ்சினும் கொடிய மாதரை நம்பினால் மலந்தினும் நாயினும் கடையராவாரே என்கிற கருத்தையும் தமிழ் இலக்கியம் பதிவு செய்தது. நீங்க ராணுவ நடவடிக்கை கவனிச்சு பாருங்க. முதல்ல யார் உள்ளே புகுந்து எதிரி போட்டு வச்சிருக்கிற அந்த வியூகத்துக்குள்ள புகுந்து ஊடுருப்பு செய்து அடித்து கொடுக்கிறார்களோ பிறகு படை உள்ளே ஓடும். அந்த ஓடுகிற படை அது கொஞ்சம் எளிமையானது. ஆனால் முதலிலே போய் ஊடுருப்பு செய்கிறவர்களின் வேலை மிக மிக அரிதானது. நீங்க அதிமுகவிலே முதல் செய்தி நான் சொல்ல விரும்புகிற செய்தியே அப்படி ஒரு ஊடுருப்பை நடத்தி காட்டினார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்.